திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கன்னிகைப்பேர் ஊராட்சியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிசிடிவி கேமராக்கள் கண்காணிப்புக்காக புதிய உதவி காவல் மைய கட்டிட கட்டுப்பாட்டு அறை அதன் திறப்பு விழா இன்று ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஊத்துக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் சாந்தி பங்கேற்று கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த கேமரா இன்ஸ்டால் பண்றதுனால குற்றங்கள் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ காவல்துறை சார்பாகவும் எங்கள் காவல் கண்காணிப்பாளர் திருவள்ளூர் மாவட்டம் அவருடைய சார்பாகவும் கன்னிகைப்பேர் கிராம மக்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தருமபுரி மாவட்டம் சிவாடி ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விசிக கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ரயில் நிலையம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ராமநாதபுரம் யாக்வா தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 35வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதனை ராமநாதபுரம் சமஸ்தானம் ராஜா நாகேந்திர சேதுபதி துவக்கி வைத்தார். பின்னர் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போற்றி பரிசுப் பொருட்கள் வழங்கி முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ராமநாதபுரம் பாரதி நகரில் ஐஸ்வர்யா பேக்கரி உள்ளது. இங்கு ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை ஒட்டி பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களின் உருவத்தை கேக் வடிவில் அமைத்து வாடிக்கையாளர்களின் பார்வைக்கு வைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தொழில்துறையில் சாதனை புரிந்த ரத்தன் டாடாவின் உருவத்தை வாடிக்கையாளர்களின் கவனம் ஈர்க்கும் விதமாக வைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த எலவம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் மேற்பார்வையாளர்களாக பணியாற்றும் ரவிச்சந்திரன் மற்றும் சந்திரசேகர் ஆகிய இருவர் கடந்த சில மாதங்களாக மதுபான கடைக்கு வரும் மதுபான பாட்டில்கள் அதிகம் இருப்பு வைத்து அதனை கள்ளச்சந்தையில் விற்று வருவதாக புகார்கள் வந்தது. இந்த நிலையில் மதுபான கடையில் அதிகாரிகள் விசாரணைக்காக வருவதை அறிந்த மேற்பார்வையாளர்கள் ரவிச்சந்திரன் மற்றும் சந்திரசேகர் ஆகிய இருவரும் தலைமறைவாகியுள்ளனர். இதுகுறித்து வேலூர் ஒருங்கிணைந்த மண்டல மேலாளர் கேசவன் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு தலைமறைவாக உள்ள ரவிச்சந்திரன் மற்றும் சந்திரசேகரை தேடி வருகின்றனர். சென்னை பம்மல் பகுதியைச் சேர்ந்த கோகுல் மற்றும் அவரது நண்பர் கேரளாவை சேர்ந்த விஷ்ணு ஆகிய இருவரும் பள்ளிக்கரணையிலிருந்து மேடவாக்கம் நோக்கி சென்றபோது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளிக்கரணை குளம் அருகே சென்டர் மீடியனில் மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் இருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் ஈரோடு சாலை ஆத்தூர் பிரிவு அருகே தனியார் பேருந்தும் மினி பேருந்தும் பயணிகளை ஏற்றுவதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சாலை நடுவே இரு பேருந்துகளையும் நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுபோன்ற சம்பவம் தொடர்ந்து நடைபெறுவதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு சார்பில் கன்னியாகுமரி பகுதியில் குமரி கடலில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக கரூர் மாவட்டம் தென்னிலையை அடுத்த தொட்டியப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பயிலும் 90 மாணவ மாணவிகள் திருக்குறளை பனை ஓலையில் எழுதி சாதனை புரிந்துள்ளனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பரமத்தி பகுதியில் அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான MR விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் உணவு அருந்தி சென்றார். தாரமங்கலத்தில் பள்ளி வளாகத்தில் மரங்கள் வெட்டியதை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மரத்தை வெட்டியவர்களை கைது செய்ய கோரி புகார் அளித்தனர். இதுகுறித்து தெரிவித்த ஊர் பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் பள்ளிக்கு உள்ளேயே ஊராட்சி மன்ற அலுவலகத்தை கட்டி புதிய அலுவலகத்தில் எழுதப்பட்ட தனது பெயர் சாலையில் செல்வோருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மரங்களை வெட்டி சாய்த்து விட்டதாக புகார் தெரிவித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமரெட்டிப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி இங்கு நான் படிக்கும்போது இது மரமெல்லாம் நாங்கள் வச்சு வளர்த்தனோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் அந்த மரத்தை ஒரு 10 மரத்துக்கு மேலே அறுத்து
லோடு ஏற்றிட்டு போயிட்டாங்க. மீதி வந்து பொதுமக்கள் வந்து தடுத்து நிறுத்தினதுனால மரமும் 10 மரத்துக்கு மேலே இன்னும் வெட்டாம நிறுத்தி வச்சிருக்கிறோம். இது வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மரம் அறுத்தவங்கள பேரில் தக்க நடவடிக்கையும் வருவாய்த்துறையும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி ஆலயத்தில் 31ஆம் ஆண்டு ஐயப்பன் ஆராதனை விழாவை முன்னிட்டு 48 வகையான அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பன் சுவாமியை வழிபட்டு சென்றனர். வடகிழக்கு பருவமழை துவங்கி தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக மழை பொழிவு முற்றிலும் இல்லாது இருந்தது. இந்த நிலையில் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேவதானப்பட்டி, சில்வார்பட்டி, மேல்மங்கலம், வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே புளியம்பட்டியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியனான கவின் சங்கர் என்பவர் பணி செய்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். சம்பவம் குறித்து சங்கரன்கோவில் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் மதுரை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மற்றும் பணி நிறைவு பெற்ற ஆசிரியருக்கு பாராட்டு விழா மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரி கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் தியாகராஜன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியார் அருகே வால்பாறை சாலையில் அமைந்துள்ள குரங்கு அருவி எனப்படும் கவி அருவியில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். இங்கு கடந்த முறை பெய்த மழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதுகாப்புக்கு அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு சுவர் கம்பிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பாதுகாப்பு தடுப்பு கம்பிகளை அமைத்து தர வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.